வெல்கம் டு ராக்லான்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சைனீஸ் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 பேக்கெட் சைனீஸ் நூடுல்ஸ் எடுத்துருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும். தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் 1 கரண்டி ஆயில் விட்டுப்போம். 1 ஸ்பூன் உப்பு இதோடு சேர்த்து இந்த நூடுல்ஸ் இதில் வேக வைப்போம். நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக விடணும். இப்போ நல்லா வந்துடுச்சு. தண்ணியை வடிகட்டி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு 3 கரண்டி ஆயில் ஊற்றிப்போம். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணது இதை ஆட் பண்ணி நம்ம இதை வதக்கிப்போம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நல்லா வதக்கிப்போம். இது நல்லா வதங்கினதுமே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதோடு சேர்த்து இதையும் வதக்கிப்போம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். மூணு கட் பண்ண பச்சை மிளகா இதையும் ஆட் பண்ணி இது கூடவே 200 கிராம் பீன்ஸ், கட் பண்ண 200 கிராம் கேரட் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிப்போம். வதக்கியாச்சு. இதோடு சேர்த்து 200 கிராம் கட் பண்ண கோஸ் இதை ஆட் பண்ணிப்போம். அரை கொடை மிளகாய் இதோடு சேர்த்துப்போம். இது கூடவே முளைக்கட்டிய உளுந்து ஒரு 20 கிராம் இதையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிப்போம். இதெல்லாம் வதக்காச்சு. இதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் தேவையான அளவு 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இது எல்லாத்தையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கிற நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூடவே தண்ணியில் கரைச்சி வச்ச 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இதையும் இதில் ஆட் பண்ணி
இதோடு சேர்த்து நம்ம நல்லா பரட்டிப்போம். தேவையான அளவு உப்பு போடுவோம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நூடுல்ஸ் எடுக்க வேண்டியதான். சைனீஸ் நூடுல்ஸ் ரெடி. நீங்களும் இந்த சைனீஸ் நூடுல்ஸ் ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லான்ஸ் கிச்சன். தேங்க்யூ.